ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுரக்காய் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுள்ள சுரக்காவை இந்த மாதிரி பொடுசாக நீளமாக கட் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 அருப்பில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வாசனைக்காக 2-3 பச்சை மிளகாய், அதில் அந்தளவுக்கு காரம் இருக்காது. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி. இந்த புளிப்புத்தன்மைக்கு இது மட்டும்தான், நம்ம வேறு எதுவும் சேர்த்தலை. அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள், உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டிடலாம். இப்போ சுரக்காயிலேருந்து தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து அடுப்பில் வச்சு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்ப தேவையான பொருளெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிரட்டி வச்சுட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குழம்பு வெந்துருச்சு. இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு வச்சுட்டேன். இப்போ குழம்பு 3/4 மேலே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கரண்டி விட்டு கலக்கும்போது காய் உடையணும், அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் உடைய ஆரம்பித்த மாதிரி ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் தான் சாப்பாட்டில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் பொழுதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு. அதுக்கு அடுத்ததாக வாசனைக்காக 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா எடுத்து குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு கொதி மட்டும் லைட்டாக வந்ததுன்னா போதும். இப்போது உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டு கூட சாப்பிடும் பொழுது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் சுரக்காய் சாதம், சுரக்காய் கூட்டு எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.